வர்த்தக வாகனங்களுக்கான வேக வரம்பு கருவியான SLD செயல்பாட்டு சான்றிதழ் வரும் அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கி அமலுக்கு வரும். போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் அதனை தெரிவித்தார். இக்கருவியானது வேகத்தை தடுப்பதில், குறிப்பாக அதிக சுமைகள் அல்லது பயணிகளை ஏற்றி செல்லும் வாகனங்களின் வேகத்தை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். ஷாலாம் புக்கிட் ஜெலுத்தோங் தொழில்துறை பூங்காவில் உள்ள ஸ்கேனியா மலேசியா தொழிற்சாலையில் SLDகள் குறித்த விளக்கமளிப்பு கூட்டத்திற்கு பிறகு அவர் பேசினார். SLD என்பது ஒரு வேக கட்டுப்பாட்டு கருவி அல்லது வாகனத்தின் அதிகபட்ச வேகத்தை கட்டுப்படுத்த வடிவமைக்கப்பட்ட ஒன்றாகும். புதிதாக பதிவு செய்யப்பட்ட கனரக வாகனங்களில் அவற்றை பொருத்துவதற்கான விதிமுறை 2015 ஜனவரி 1 முதல் நடைமுறையில் உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 2015 முதல் பதிவு செய்யப்பட்ட 3500 கிலோகிராமுக்கு மேல் எடையுள்ள விரைவு பேருந்துகள், சுற்றுலா பேருந்துகள் மற்றும் கனரக சரக்கு வாகனங்கள் அனைத்தும் SLD செயல்பாட்டு சான்றிதழை வைத்திருக்க வேண்டும் என்பது கட்டாயமாகும். இந்த ஆவணம் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பிக்கப்பட்டு எல்லா நேரங்களிலும் உடன் எடுத்து செல்லப்பட வேண்டும். இந்நிலையில் 2015க்கு முன்பதிவு செய்யப்பட்ட மற்றும் மின்னணு கட்டுப்பாடு யூனிட்டுகளில் SLD அம்சங்களை கொண்ட வாகனங்கள் அடுத்த ஆண்டு ஜனவரி 1 முதல் அவற்றை செயல்படுத்த வேண்டும். அதுவே SLD அமைப்புகள் இல்லாத வாகனங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட சாதனங்களை மறுசீரமைப்பு செய்வது கட்டாயமாகும். அது 2026 ஜூலை 1ஆம் தேதி அமலுக்கு வரும் என ஆந்தனி லாக் கூறினார்.